ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறீங்க. அதுக்காக என்னென்னமோ விஷயங்கள் பண்ணுறீங்க. சில பேருக்கு ரிசல்ட்ஸ் இருக்குது, ஆனால் சில பேருக்கு அந்த ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு சரியான வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸ் இல்லை, உங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, டயட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம், எக்ஸசைஸ் ப்ராப்பராக பண்ணாமல் இருக்கலாம், இல்லை நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக சூஸ் பண்ண மெத்தட் தப்பாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதில் முக்கியமான ரீசன், காமனாக உள்ள ரீசன் பார்த்தீங்கன்னா மோஷன் ட்ரபிள். கான்ஸ்டிபேஷன் தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருக்குது. உடம்புல இருக்க கழிவுகள் வெளியே ரிமூவ் ஆக மாட்டேங்குது. ஸோ இதனால் எனக்கு வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது மெயின் ரீசனுங்க. இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் வரும். ஸோ இந்த வீடியோவில் இந்த மோஷன் ட்ரபிள் ஏன் வருது, அதுக்கு மெயினான ரீசன் என்ன, இதை நாம் எப்படி சரி பண்ணலாம், ஹெர்பாலைஃப் ப்ராடக்ட் மூலமா எப்படி ஃபாஸ்ட்டாக எண்ட் ரிசல்ட்ஸ் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 10 பேர் எடுத்துக்கிட்டோன்னா அதில் குறைஞ்சது 4 பேருக்கு இந்த மோஷன் ப்ராப்ளம் இருக்குங்க. எனக்கு வயிறு உப்புசமாக இருக்குது, எது சாப்பிட்டாலும் செரிமானம் ஆக மாட்டேங்குது, நெஞ்செரிச்சல் இருக்குது, எனக்கு கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்குது, நான் எது சாப்பிட்டாலும் எனக்கு புளிச்ச ஏப்பம் போடுது, எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது, வயிறு ப்ளோட்டிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நைட்டு 9 மணிக்கு மேலே இரவு உணவு எடுக்கிறது தான். நார்மலாக நமக்கு சில விஷயங்கள் தெரியும் இல்லைங்களா, அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, பகல் நேரத்தில் நம்மளுடைய செரிக்கிற தன்மை அதிகமாக இருக்கும். இதுவே இரவு நேரத்தில் நாம் தூங்குற நேரத்தில் பார்த்தீங்கன்னா செரிமான தன்மை ரொம்ப கம்மியாகும். இப்போ நாம் பகலில் சாப்பிட்றோம், அது ஹை கேலரி ஃபுட்டாக இருந்தாலும் கூட, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஸ்வீட் சாப்பிட்றேன் இல்லை ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன் அப்படின்னாலும் கூட நமக்கு நிறைய நேரம் பகலில் கிடைக்குது. நம்ம ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லை ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம், ஏதாவது பண்ணி நம்ம அந்த ஹை கேலரியை பர்ன் பண்ண முடியும். இதுவே நீங்கள் இரவில் அதிகமாக சாப்பிட்டீங்க, இல்லை நார்மலாகவே ஒரு 9 மணிக்கு மேலே இல்லை 10 மணி 11 மணி இந்த மாதிரி நேரங்களை நீங்கள் சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக அந்த கேலரிஸ் பர்ன் ஆகவே ஆகாது. கண்டிப்பாக ஃபேட்டாக டெபாசிட் ஆகும். மேக்ஸிமம் ஃபுட், அதிகபட்சமான உணவு நீங்கள் 9 மணிக்கு மேலே சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது செரிமானம் ஆகாது. உங்கள் உடம்புல ஃபேட்டாக தாங்க ஸ்டோர் ஆகும். இந்த ஃபேட்னால உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். இன்னைக்கு நான் ஒரு 9 மணிக்கு 10 மணிக்கு சாப்பிட்றேன், ஓகே, நாளைக்கு ஒரு 9 மணி 10 மணிக்கு சாப்பிட்றேன், ஓகே, ஆனால் நான் தொடர்ந்து 10 மணிக்கு தான் சாப்பிடுவேன், நான் அன்டைமில் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுதான் ரொம்ப பெரிய தவறு. ஸோ இது நாளடைவில் நீங்கள் இந்த மாதிரி அன்டைமில் சாப்பிடும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய இரத்த குழாய்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த இரத்த குழாய்களில் இன்ஃப்ளமேஷன் ஆகும். அது மூலமா என்ன நடக்கும்னா, நீங்கள் தேவையில்லாத சேர்த்து வச்சிருக்க கொழுப்பு உங்களுடைய இரத்த குழாயில் படிய ஆரம்பிக்கும். ஸோ இதனால் நிறைய பேருக்கு இரவு நேரத்தில் ஹார்ட் அட்டாக் வருது. ஸோ நீங்கள் யோசிப்பீங்க, நல்லா தாங்க இருந்தா ஆனால் காலையில் எழுந்திருக்கவே இல்லை, ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இது உண்மைதாங்க. அதுக்கு முக்கியமான காரணமே இரவு நேரத்தில் ஃபுட் எடுத்துக்கிறது தான். அப்போது நான் எந்த நேரத்துக்கு என்னுடைய டின்னரை நான் எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதிகபட்சம் 8 மணிங்க. 8 மணிக்குள்ளே உங்களுடைய டின்னராக இருந்தாலும் சரி, இல்லை ஹெர்பாலைஃப் ஷேக்காக இருந்தாலும் கூட சரி, 8 மணிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே 100% உண்மைங்க. இதை நீங்கள் ஈஸியாக எடுத்துக்காம கண்டிப்பாக உங்களுடைய உணவை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்னதான் பண்ணாலும் மோஷன் ட்ரபிள் இருந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஹெர்பாலைஃப் நியூட்ரிஷனில் ஆலோ கான்சன்ட்ரேட் இருக்குது, சிம்பிளி ப்ரோபயோட்டிக் இருக்குது, ஆக்டிஃபைபர்காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டை உங்களுடைய வெல்னஸ் கோச் அட்வைஸ் படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஒரு மேக்ஸிமம் ஒரு 30 டேஸில் உங்களுடைய மோஷன் ட்ரபிளை கிளியர் பண்ணலாம். ஸோ நாங்கள் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மூலமாக எங்ககிட்ட வர நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸ் பெஸ்ட்டான ரிசல்ட்ஸாக எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஹெர்பாலைஃப் மூலமா உங்களுக்கும் வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.